ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்ட் ஒரு வாடகைக்கு வந்தேங்க. பவானி சார் டேமுக்குள்ளே தாங்க நான் இருக்கோம். இப்போ டேமில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி இந்த இடம் தாங்க. தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்குள்ளே வருவாங்க. இந்த டைம் வந்து விவசாயம் பண்ணாங்க. பூரா வெங்காயம் நாற்றுங்க. லட்சக்கணக்கில் வெங்காயம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக வெங்காயம் பாருங்கள். சின்ன வெங்காயம் நாற்று அறுவடை பண்ணிக்கிறாங்க. அறுவடை பண்ணலாங்கிற ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, எல்லாம் அறுவடை பண்ணுற டைமுங்க. எல்லாம் தண்ணி வந்துச்சு. பவானி சார் டேமில் தண்ணி ஃபுல்லாக மழை பெஞ்சனால தண்ணி வந்தனால இதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க. ஃபுல்லாக தண்ணியில் போயிடுச்சிங்க. பாருங்க, காட்டுறோம் பாருங்க, அப்படியே லைவாக காட்டுறோம் பாருங்க. ஏகப்பட்ட லாஸுங்க. பாவம் விவசாயிகளுக்குலாம் சரியான கஷ்டங்க. கஷ்டப்பட்டு களை வெட்டி டிராக்டரி ஓட்டி உழவு ஓட்டி வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை போட்டிருக்காங்க. ஒரு 10 நாள் தண்ணி வராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டேமுக்குள்ளே. பாருங்க, உங்களுக்கு செடி பிடிங்க காட்டுறோம் பாருங்க. வெங்காயத்தை பிடிங்க காட்டுறோங்க பாருங்க. தண்ணியில் கழுவி காட்டுறோம் பாருங்க. இவ்வளோ 10 நாள் பாருங்க. ஒரு 10 நாள் மட்டும் தண்ணி வராமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வெங்காயம் வேறு லெவலில் ஊறி இருக்குங்க. இது எல்லாமே வேஸ்ட்டு தான். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஃபுல்லாக தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிருக்குள்ள தண்ணி வந்து வெங்காயத்தில் முழுகிருங்க. அவ்வளோதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். விவசாயி பிடிக்கு நான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவானி சார் டேமுக்குள்ளே தாங்க நாம இருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காய நாற்று ஃபுல்லாக போட்டுருக்கு தெரியுதுங்களா. ஃபுல்லாக சின்ன வெங்காய நாற்று போட்டுருக்குங்க. 1 ஏக்கரை ஃபுல்லாக வெங்காயம் நாற்றாங்க பாருங்க. இன்னொரு 10 நாள் போயிருந்தா வெங்காயம் வேறு லெவலில் வந்துருக்குங்க. இங்கே பாருங்கள், பிஞ்சு ஃபுல்லாகவே பிஞ்சுங்க. இது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், எல்லாம் வேஸ்ட்டுங்க. அறுவடைக்கு பக்கமாகிடுச்சிங்க வெங்காயம் தெரியுங்களா. ஃபுல்லாக அறுவடைக்கு பக்கமாகிடுச்சிங்க. டேமுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. எல்லா விவசாய வெங்காயமும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஒன்றும் அறுவடை பண்ண முடியாது. தண்ணி ஒரு 10 நாள் டைம் இருந்தால் பரவாயில்லைங்க. கேரளாவில் மழை வந்தோன்னா ஃபுல்லாக வெங்காயத்து பூரா தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நாள் இருந்தால் வேறு லெவலில் வெங்காயம் எடுத்து அறுவடை பண்ணியிருக்கலாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் கையில் காட்டுறோம் பாருங்கள். இதாங்க வெங்காயம் நேற்று. மறக்காமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாருங்கள், சுயநலமான உலகங்க இது. எவ்வளோ வெங்காயம் தண்ணிக்குள்ள போச்சுன்னு தெரியுதுங்களா. ஒரு வெங்காயம் ஆகாதுங்க. எல்லாம் தண்ணியில் போச்சுங்க வெங்காயம் தெரியுங்களா. ஒரு 10 நாள் தண்ணி வராமச்சுன்னு வச்சுக்கோங்க. பவானி சார் டேமுக்குள்ளே வேறு லெவலில் வெங்காயம் அறுவடை பண்ணியிருக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி காட்டுறோம் பாருங்கள். வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா பவானி சார் டேமுக்குள்ளே தண்ணி ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா விவசாயம் பண்ணுறக்கெல்லாம் வருவாங்க. விவசாயம் இந்த வருஷம் அதே மாதிரி தான் பண்ணிருந்துச்சிங்க. பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சின்ன வெங்காயம் அறுவடைக்கு பக்கமாக வந்துருச்சுங்க. அறுவடைக்கு வந்த டைமில் பார்த்து மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சுங்க. அதனால் ஏகப்பட்ட வெங்காய நாற்றுகள் தண்ணிக்குள்ள போயிடுச்சுங்க. ஏகப்பட்ட நஷ்டங்க. இங்கே பாருங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே பிடிங்க காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, பிடிங்க போட்டு பாருங்க. என்ன விவசாயம் உழுவுற கணக்கு பார்த்தா உலகட்ட கூட முடிஞ்சாதியா. வாய்க்காவட்ட ஒரு கூலி, வரப்பு ஓட்ட ஒரு கூலி, கதிர இருக்க ஒரு கூலி, களை எடுக்க ஒரு கூலி, நாத்து நட ஒரு கூலி, நின்றா கூலி, நெஞ்சா கூலி, வளைஞ்சா கூலி, உட்காந்தா கூலி, ஓடனா கூலி. இப்படி விளைஞ்சதெல்லாம் கையில கொடுத்து